எங்களது திருமண வாழ்வு இந்த நிலைக்கு வந்ததற்கு பணமோ அதிகாரமோ பிறர் தலையீடோ அல்லது கட்டுப்பாடோ காரணமில்லை என்று கூறியிருக்கும் ஆர்த்தி ரவி கணவர் ரவி மோகனின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்திருக்கிறார். சில தினங்களுக்கு முன்னதாக இந்த விவகாரம் குறித்து ரவி மோகன் 5 பக்க அறிக்கை வெளியிட்ட நிலையில் பதிலடியாக ஆர்த்தி ரவியும் 5 பக்க அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அதில் பல்வேறு விடயங்களை குறிப்பிட்டும் இருக்கிறார். 2009ஆம் ஆண்டு ஆர்த்தியை மணந்த நடிகர் ரவி மோகன் திருமண உறவில் இருந்து வெளியேறுவதாக கடந்த ஆண்டு அறிவித்தார். விவாகரத்து கோரி குடும்ப நல நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருந்து வருகிறது. இந்த நிலையில்தான் கடந்த சில தினங்களாக ரவி மோகனும் ஆர்த்தி ரவியும் சமூக வலைதளங்களில் அறிக்கை வெளியிட்டு பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். குறிப்பாக தனது தோழியும் பாடகியுமான கெனிஷாவுடன் ரவி மோகன் பொதுவெளியில் வர தொடங்கியதிலிருந்து இந்த வார்த்தை மோதல் அதிகரித்திருக்கிறது. சில தினங்களுக்கு முன்னதாக கெனிஷாவும் ரவி மோகனும் தயாரிப்பாளர் ஐசரி கணேசன் இல்ல திருமணத்தில் கலந்து கொண்டனர். அப்போது அறிக்கை விட்ட ஆர்த்தி ரவி, தீர்ப்பு வரும் வரை நான் உங்கள் மனைவிதான் என்று குறிப்பிட்டு காட்டமாக அறிக்கை வெளியிட்டார். அந்த 2 பக்க அறிக்கையில் பல்வேறு விடயங்களை அவர் குறிப்பிட்ட நிலையில் நடிகைகள் பலரும் ஆர்த்திக்கு ஆதரவு தெரிவித்தனர். ஆர்த்திக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அமைதியை கொடுக்கும் பெண்களிடமே ஆண்களின் மனது செல்லும் என்று இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டார் கெனிஷா. இப்படியாக விஷயம் பெரிதாகிக் கொண்டே சென்ற நிலையில் ஆர்த்தி ரவியின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் விதமாக சில தினங்களுக்கு முன்பு 5 பக்க அறிக்கையை வெளியிட்டார் ரவி மோகன். அதில் திருமண பந்தத்தில் இருந்து மட்டுமே வெளியேறினேன், என் குழந்தைகளை விட்டு விலகவில்லை, ஒரு தந்தையாக ஒரு மனிதனாக நான் விலகிச் சென்ற வழிகளை அவர்கள் அறிவார்கள். கடினமான நேரத்தில் என் வாழ்வின் ஒளியாக வந்தவர் கெனிஷா. கடந்த 5 ஆண்டு காலத்தில் அனைத்து வகையிலும் சுரண்டப்பட்டிருக்கிறேன். என் வருமானத்தில் இருந்து பெற்றோருக்கென ₹1 கூட தர முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டேன். இதோடு உங்கள் விளையாட்டை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று காட்டமாக அறிக்கை வெளியிட்டார். இதனிடையேதான் ரவி மோகனுக்கு பதிலடியாக தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் ஆர்த்தி ரவி. அவரது அறிக்கையில், எங்களது திருமண வாழ்வு இந்த நிலைக்கு வந்ததற்கு பணமோ அதிகாரமோ பிறர் தலையீடோ அல்லது கட்டுப்பாடோ காரணமில்லை. எங்கள் வாழ்வில் வந்த ஒரு 3வது நபரே காரணம். உங்கள் வாழ்வின் ஒளி என அறியப்படும் அவர் எங்கள் வாழ்வில் இருளை கொண்டு வந்தார் என்பதே உண்மை. இந்த நபர் சட்டப்படி விவாகரத்து ஆவணங்கள் தாக்கல் செய்யப்படும் முன்பே எங்கள் வாழ்க்கையில் வந்துவிட்டார். இதை ஒரு வெற்று குற்றச்சாட்டாக அல்ல, மாறாக போதுமான ஆதாரங்களுடன் தான் கூறுகிறேன். தனது சொத்துக்களை கௌரவத்தை இழந்து வெறும் காலோடு ஒன்றும் அவர் வீட்டை விட்டு வெளியேறி போகவில்லை. தனக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கொண்டு ₹5 கோடி மதிப்புள்ள ரேஞ்ச் ரோவர் காரில் தான் வீட்டை விட்டு சென்றார். அவரை யாரும் துரத்தவில்லை. அவர் அமைதியாகவும் மிகுந்த நிதானத்தோடும் திட்டமிட்டுதான் வீட்டை விட்டு வெளியேறினார். உண்மையில் அவர் என் பிடியில் இருந்து தப்பிச் செல்ல நினைத்திருந்தால் நேராக அவர் அடிக்கடி தொலைந்த பெற்றோர்கள் என்று குறிப்பிடும் அவருடைய பெற்றோர்கள் வீட்டிற்கு அல்லவா சென்றிருக்க வேண்டும். ஆனால் அதை விட்டுவிட்டு எங்கள் வாழ்வில் அதிக சேதத்தை உண்டாக்கிய வீட்டின் கதவை ஏன் தட்டினார்? திட்டமிட்டு நடந்த இந்த சதியை தற்காப்பு நடவடிக்கையாக யாரும் குழப்பிக் கொள்ள வேண்டாம். 15 ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக எனது சொந்த கனவுகள், லண்டனில் பெற்ற முதுகலை பட்டம், லட்சியம் என அனைத்தையும் துறந்துவிட்டு வாழ்ந்தேன். வாழ்க்கை முழுவதும் என்னுடன் இருப்பதாக உறுதியளித்தார். ஆனால் அந்த வாக்குறுதி மீறப்பட்டது. அவருக்காக வாழாமல் எனக்காகவும் என் லட்சியங்களுக்காகவும் நான் வாழ்ந்திருந்தால் என் சொந்த அடையாளத்தில் இதைவிட 2 மடங்கு வசதியான உயர்வான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்திருப்பேன். ஆனால் காதலின் பேரில், நம்பிக்கையின் பேரில் வாழ்ந்துவிட்டேன். இதற்கு மேல் நான் பேச எதுவும் இல்லை. ஏனென்றால் நான் இன்னும் நீதிமன்றத்தின் சட்டத்தை நம்புகிறேன். எனக்கு நீதி கிடைக்க காத்திருக்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் துவங்கி வெளியிடும் அறிக்கைகளிலும் ஆர்த்தி தனது பெயரை ஆர்த்தி ரவி என்றே பயன்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது.